எல்லோருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்னைக்கு தமிழக ஆளுநர் இன்னைக்கு திடீர்னு புறப்பட்டு டெல்லி சென்றிருக்கிறார். அதாவது முக்கியமாக என்ன சொன்னோன்னா, ஒரு மாநில சுயாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மாநில கட்சிகள் மட்டும்தான் ஆளணும். ஏன்னா மத்திய கட்சிகள் ஆளக்கூடாது அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு முக்கியமாக சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தமிழக ஆளுநர் இன்னைக்கு திடீர்னு டெல்லி போய்க்கிறாரு. அது எந்த சூழ்நிலையில இருக்குன்னு தெரியல. முக்கியமாக ஒரு ஆளுநர் மாநிலத்திற்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆளுநர் ஆளுநருக்கு அளிக்கப்படுகின்ற சம்பளம் செலவு எல்லாமே மாநில அரசு தான் செலவு பண்ணுது. இது அப்படி இருக்கும்போது மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற ஆளுநர் மாநிலத்தின் கீழ் செயல்படாமல் போவதற்கு காரணம் என்ன? மத்திய அரசாங்கம் சொல்றதான் ஆளுநர் கேட்கிறாரு. ஆனா மாநில அரசின் மீது இதுவரைக்கும் எந்த ஆளுநரும் இந்திய அரசாங்கத்துல ஒத்து போல. எனவே ஆளுநர் ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு பதவி அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஆளுநர் ராமலிங்க அடிகளார் 200வது பிறந்த சரி சரிங்க. ஆனா சனாதனத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவர் சனாதனத்துடைய உச்ச பட்ச நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியே ஒரு சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது இன்னைக்கு தமிழக ஆளுநர் பிஜேபியோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா தான் வேலை செய்யறாரு. பிஜேபியோட மேனேஜரா தான் இருக்காரு. ஆளுநர் தமிழக அரசாங்கத்திற்கான ஒரு கவர்னரா அவர் செயல்படவே இல்லை. இன்னைக்கு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா இதுவரைக்கும் நடக்கலை. இது மேற்கொண்டு எல்லாரும் அவரை கேட்டிருக்காங்க, டேட் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்லை. ஆனால் டெல்லிக்கு போறதுக்கு மட்டும் அவருக்கு டைம் கிடைக்குது. அது எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன் அதாவது எப்படி சொல்றோம், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னும் பட்டம் அவர்களுக்கு வழங்கப்படாமல், இன்னும் எப்படி சொல்றது, அவங்களுடைய உயர்கல்வி படிப்பு முடிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் பட்டம் கொடுக்கலங்கிறது எப்படி சொல்ற? யாரோட இது தவறு? யாரோட குற்றம்? ஆளுநர் தானே. இவன் இன்னும் முக்கியமா சொன்னா, ஆளுநர் பேசிக்கா என்னன்னா, அவர் அந்த ஐஏஎஸ் கார்டு அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு சப்போர்ட்டடாக தான் இன்னைக்கு இருக்கிற ஆளுநர்கள் இருக்கிறார். இது வரைக்கும் எல்லா ஆளுநர்களும் மத்திய அரசாங்கத்தில் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்தின் கீழே தான் ஆளுநர்கள் வேலை செய்கிறாங்க. மாநிலத்திற்காக ஆளுநர் வேலை செய்யறது இல்லை. அவர் சனாதன தர்மம் எதை அடிப்படையில் அமைக்கப்படுது? பிற்போக்குத்தனமான, அதாவது 4000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஸ்மிருதி அடிப்படையில் அடிக்கப்பட்டது. அவருடைய பிற்போக்குத்தனங்கள்லாம் பின்வாசல் வழியாக செயல்படுகின்றார் ஆளுநர். அதான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இவர் ஆளுநர் கேவலப்படுத்துகிறார்.